இன்னைக்கு நம்ம 2017 ரிலீஸ் ஆன எஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான மலையாளம் பேய் படத்தை பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ஹீரோயின் மும்பைலேருந்து கொச்சிக்கு வராங்க. அங்கே ஒரு பெரிய வீட்டை வாங்கிட்டு செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா வீடை அலங்காரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஆன்டிக் ஷாப்புக்கு போயிட்டு பழங்காலத்து பாக்ஸை ஒன்று வாங்கிட்டு வீட்டில் வைக்கிறாங்க. அந்த பாக்ஸு இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த வீட்டில் நடந்த பயங்கர அமானுஷ்யமான விஷயங்கள். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ப்ரெக்னென்ட் ஆவாங்க. சொல்லப்போனால் அந்த பேய் நம்ம ஹீரோனுடைய உடம்புக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ப்ரெக்னென்ட் ஆவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனுக்கு என்ன ஆச்சு, ஹீரோயினை காப்பாற்றினாரா இல்லையா, அந்த பேய் எதுக்காக இவங்களுடைய உடம்புக்குள்ளே வந்துச்சு, பேயை ஓட்டினாங்களா இல்லையா அப்படின்ற விஷயம் தான் இந்த படத்துடைய ஃபுல் ஸ்டோரியாக சொல்லியிருப்பாங்க. சரி வாங்க இந்த படத்தை டீட்டெயிலாக பார்க்கலாம். அது முடியும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் வர பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீனில் கேரளாவில் இருந்த கடைசி யூதரும் இறந்து போயிட்டாரு அப்படின்ற விஷயத்த பேசிக்கிட்டு இருக்காங்க. அவருடைய இறுதி சடங்குலாம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த டைமில் பழங்காலத்து பொருட்கள்லாம் வாங்கக்கூடிய ஒரு நபர் அங்கே இருக்கிற எல்லா பொருட்களையுமே ஒரு வேலை பேசி தூக்கிட்டு போயிட்டாரு. அதில் ஒரு பாக்ஸையும் காமிக்கிறாங்க. அந்த பாக்ஸை பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அவர் கடையில் கொண்டு போயிட்டு வச்சுட்டு கடையில் ஒருத்தன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். நீ பத்திரமா பார்த்துக்கோ, இவன் எப்பவுமே இந்த கடையில் தான் தங்குவான் போல, சரி ஓகே பத்திரமா பார்த்துக்கோ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்துட்டு அவர் பூட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ அப்படியே ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ வீட்டில் இருக்க எல்லா பொருளையுமே பேக் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயின் கிட்ட போயிட்டு பார்க்குறப்ப ஹீரோயின் ரொம்ப சோகமாக இருக்காங்க. ஏமா சோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப உங்களுக்கு புரியலங்க, இங்கே தான் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே இருக்காங்க, நம்ம அங்கே போயிட்டு என்ன பண்ண போகிறோம், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க. நமக்கு வேறு வழி இல்லை, எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டாங்க, ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் இல்லாமல் எனக்கு ப்ரமோஷன் வேறு கொடுத்துருக்காங்க, நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாரு. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. மறுபடியும் அந்த கடையில் காமிக்கிட்டாங்க. அந்த கடையில் இருக்கிறவன் அங்கே இருக்கிற ஒரு பாக்ஸை போயிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். பாக்ஸை பார்க்கவே ஏதோ சூனியக்கார பாக்ஸ் மாதிரி வித்தியாசமாக இருக்குது. அந்த பாக்ஸு கிட்ட போயிட்டு ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு என்னமோ சத்தம் கேட்குது. இவன் திரும்பி பார்க்குறான், யாரோ ஓடுற மாதிரி இருக்குது. அந்த பாக்ஸுக்குள்ளே இருந்துமே இவனை யாரோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு அங்கே இருக்கிற ஒரு கண்ணாடி டமால்னு வெடிச்சு சதறது. ஒரு செகண்ட் இவனுக்கு கல் விட்டு போச்சு. டக்குன்னு பார்த்தா இவனை யாரோ தூக்கிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற கதவுல போட்டு நல்லா நசுக்கி பயங்கர கொடூரமாக சாகடிக்கிறாங்க. இப்போ மறுநாள் காலில் காமிக்கிறாங்க. இப்போ போலீஸ்லாம் இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இவன் இறந்து போன விஷயம் தெரிஞ்சுட்டு இங்கே செக் பண்ணி பார்க்குறாங்க. உங்களுக்கு பெருசாக எந்த ஆதாரமும் கிடைக்கல. அந்த கடைக்காரங்கிட்ட போயிட்டு விசாரிச்சு பார்க்குறப்ப எனக்கும் தெரியல, அவன் எப்படி இறந்து போனான்னு தெரியல, சத்தியமாக நான் கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். போலீஸ் கமிஷனரை காமிக்கிறாங்க. ஒரு உள்ள செக் பண்ணி பார்க்குறப்ப டெட் பாடி பயங்கர கர்ண கொடூரமாக இருக்குது. அப்படியே கையெல்லாம் முறுக்கி சாகடிச்சு வச்சிருக்காங்க. பக்கத்தில் அந்த பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸு கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோ பார்க்குறப்ப பாக்ஸுக்கு மேலே ஃபோன் இருக்குது. ஃபோன் எடுத்து கொடுத்துட்டு இது என்ன பாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் பார்த்துட்டே இருக்காரு. இந்த போலீஸை பாக்ஸுக்குள்ளேருந்து யாரோ பார்க்குற மாதிரியும் காமிக்கிறாங்க. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ கேரளா வந்துட்டாரு. நம்ம ஹீரோக்கு என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கூடங்குளம் அணுமின் நிலையம் இருக்குது பார்த்தீங்களா, இது போல் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா அப்படின்னு சொல்லிட்டு 3 ஸ்டேட்டில் இருக்கிற அந்த அணுமின் நிலையத்திலேருந்து வரக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ இருக்கிற இந்த இடத்துக்கு தான் கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. இந்த கழிவுகள் ரொம்ப ரொம்ப ஆபத்தான கழிவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் ஒரு சின்ன தீப்பொறி போட்டால் கூட ஒரு மாநிலத்தையே அழிக்கக்கூடிய அளவுக்கு பயங்கரமாக வெடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போல் ஒரு ஸ்டோரேஜ் பிளேஸில் நம்ம ஹீரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஹெட் ஆஃபீஸராக. அந்த இடத்த முழுக்க பயங்கரமான ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே தான் வச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோவால் மட்டும்தான் உள்ள போக முடியும். அந்த 3 ஸ்டேட்லேருந்து கொண்டு வர கழிவுகள் எல்லாத்தையுமே இங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இங்கேருந்து கப்பல் மூலியமா இன்னொரு சேஃபான இடத்துக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம ஹீரோக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட்டாது. ஹீரோ வீட்டுக்கு போகிறாரு. ஹீரோ ஒரு பெரிய வில்லா வாங்கிட்டாரு, பயங்கர பெருசாக இருக்குது. இங்கே ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு பார்க்குறப்ப ஹீரோயின் பயங்கரமாக பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. என்னமா வீடெலாம் செட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப இந்த இடத்த பார்க்கவே ரொம்பவும் பயமாக இருக்குது, நான் வேணா இந்த இடத்த மொத்தமாக மாற்றிடுவா, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஏதாவது பண்ணுமா அப்படின்றப்ப நான் ஒரு சில பழங்காலத்து பொருட்கள்லாம் வாங்கிட்டு வரலான்னு இருக்கேன் அப்படின்றப்ப வாங்கிக்கோ அப்படின்றாரு. இப்போ மறுநாள் காலைல வீடு 2 பேரும் சேர்ந்துட்டு ஜாகிங் போகிறாங்க. அங்கே ஒரு நாயை பார்க்குறாங்க. ஹீரோ நாயை பார்த்து பயந்துட்டாரு. ஹீரோயின் போயிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கிட்ட அந்த நாய் நல்லாவே பழக ஆரம்பிக்குது. அங்கேருந்து ஒரு அங்கிள் நான் உங்களை இது வரைக்கும் இங்கே பார்த்ததே இல்லையே அப்படின்றப்ப இவங்க சொல்லிட்டு அப்படியே இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. அவரும் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படியே இவங்களுக்கு இடையில ஒரு நட்பு உருவாகுது. இப்போ அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ காரில் போயிட்டே இருக்கிறப்ப ஒரு சர்ச் ஃபாதருக்கு கால் பண்ணுறாரு. ரொம்ப தெரிஞ்சவர் போல. எப்போ ஃபாதர் வர போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப சீக்கிரமாக வரேன், கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் இங்கேருந்து ஒரு பழைய கடையை போயிட்டு இந்த பழங்காலத்து பொருட்கள்லாம் வைக்கிற அந்த கடையை போயிட்டு அங்கே இருக்கிற பொருள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்குறப்ப அந்த பாக்ஸை பார்க்குறாங்க. அதாவது அந்த யூதருடைய வீட்டில் இருந்துச்சு பார்த்தீங்களா ஒரு பாக்ஸு, அந்த பாக்ஸை இவங்க இங்கே பார்க்குறாங்க. இந்த பாக்ஸை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த பாக்ஸை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கொண்டு போயிட்டு அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த பாக்ஸ்குள்ளே என்னவோ பொம்மை இருக்குது, நிறைய வித்தியாசமான பொருட்கள்லாம் இருக்குது, கச்சீஃப் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே சின்ன ஒரு ஓட்டை மாதிரி இருக்குது. அந்த ஓட்டையை அடித்து வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோயின் அந்த ஓட்டையை ஓப்பன் பண்ணுறப்ப டக்குன்னு அந்த ஓட்டைக்குள்ளேருந்து ஏதோ ஒரு பயங்கரமான ஆத்மா ஹீரோயினுக்குள்ளே புகுந்த மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. இப்போ நம்ம ஹீரோ வீட்டுக்கு பார்க்குறப்ப வீடே இருட்டாக இருக்குது, எந்த லைட்டுமே ஆன் ஆக மாட்டேது, கரண்ட் போயிடுச்சு போல். ஹீரோ உள்ள கூப்பிட்டுட்டே வராரு, எங்கம்மா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் டக்குன்னு பயம்புத்திட்டுறாங்க. ஹீரோ ஒரு செகண்டில் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாரு. என்னம்மா அப்படி பயம்புத்துட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப டக்குன்னு கரண்ட் வந்துருச்சு.
ஆயிடுச்சு. என்னங்க இவ்வளோ லேட்டாக வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப கரண்ட் போயிடுச்சுன்னா எமர்ஜென்சி லைட் ஆன் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறாரு. எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்றப்ப சரி ஓகே நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஐடி கார்டு அங்கே மாட்டு ஹீரோனை கூப்பிட்டு போறாரு. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. மறுநாள் காலைல காமிக்கிறாங்க. ஹீரோ மட்டும் தனியாக ஜாகிங் போயிட்டு வராரு. வீட்டு வந்து பார்க்குறப்ப ஹீரோன் அந்த பாக்ஸையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா லேட்டாக எழுந்திரிச்சியா, எவ்வளோ நேரம் உன்னை எழுப்பது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப ஹீரோன் வித்தியாசமாக பார்க்குறாங்க. ஏன் இன்னைக்கு காலேருந்து நீ வித்தியாசமாக நடந்துக்கிட்ட, எதுக்கு அந்த பாக்ஸையே பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டு அங்கேருந்து கிளம்பி ஆஃபீஸ்க்கு போயிட்டாரு. இப்போ ஹீரோயின் குளிச்சுட்டு வந்து கண்ணாடியை பார்த்துட்டே இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா ஒரு பயங்கரமான உருவம் வந்துட்டு ஹீரோயினுக்கு முன்னாடி நிற்கிது. அவள் தான் ஹீரோயினுக்கு அள்ளு விட்டுச்சு அங்கேருந்து ஓட்டுறாங்க. ஹீரோடைய ஆஃபீஸ்க்கே ஓடி போயிட்டாங்க. ஹீரோ போயிட்டு ஹீரோயினை பார்க்குறாரு. என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப என்னத்தையும் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இருக்காது, புது வீட்டுக்கு வந்ததுனால உனக்கு ஏதாவது வெளியூஷனாக இருக்கும், வா வெளியே எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்தி வெளியே கூப்பிட்டு போகிறாரு. அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டே இருக்காங்க. தூங்கிட்டே இருக்கிறப்ப ஏதோ ஒரு பயங்கரமான உருவம் இவங்களுக்கு நடுவில் வந்து படுத்துக்குது. டக்குன்னு இவங்க போத்திக்கிட்டு இருக்க பெட்ஷீட்டை வேற பிடிச்சி கீழே தள்ளி விட்டுது. ஹீரோ கண்ணை தந்து பார்க்குறாரு. யாரும் நடந்து போகிற மாதிரி வேற சத்தம் கேட்குது. யார் அது, வீட்டுக்குள்ளே எவனோ பூந்தான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கையில் ஒரு கட்டை எடுத்துக்கிட்டு அப்படியே நடந்து போகிறாரு. நடந்து போயிட்டு பார்க்குறப்ப பர்ணு மேலே சத்தம் கேட்குது. நம்ம ஹீரோ பர்ணு மேலேயும் போயிட்டு தேடி பார்க்குறப்ப பயங்கரமான சத்தம் கேட்குது. யாரும் ஓடுறாங்க, ஓடி வராங்க, ஏதோ சிரிக்கிற சத்தம்லாம் கேட்குது. டக்குன்னு பார்த்தா ஹீரோ அந்த பர்ணை உடச்சிக்கிட்டு பொத்துன்னு கீழே விழுகிறாரு. இப்போ அப்படியே இங்கே சீன் கட்டாது. மறுநாள் காலில் காமிக்கிறாங்க. அந்த ஏசிபி இருக்காரு பார்த்தீங்களா, அவரை வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு ஃபாதர் கிட்ட பேசினார் பார்த்தீங்களா, அந்த ஃபாதருடைய ஃப்ரெண்டு தான் இந்த ஏசிபி. அந்த ஃபாதர் கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறப்ப அந்த ஃபாதர் தான் இந்த ஏசிபி கிட்ட சொல்லி வர வச்சிருப்பாரு. இவர் உள்ள வந்து செக் பண்ணி பார்க்குறாரு. அப்படி தேடி பார்க்குறப்ப இவருக்கு பெருசாக எந்த விஷயமும் கிடைக்கல. யாரும் வீட்டுக்குள்ளே வந்த மாதிரியே தெரியல, ஏதாவது பூனை நாயா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தேடி பார்த்துட்டு மறுபடியும் ஏதாவது உங்களுக்கு சத்தம் கேட்டால் எனக்கு கால் பண்ணுங்க, நான் உடனே வந்து பார்க்குறேன், எந்த ஹெல்ப்புனாலும் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ அந்த ஃபாதரும் நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக கொச்சிக்கு வராரு. நம்ம ஹீரோவை போயிட்டு பிக்கப் பண்ணிக்கிட்டு வராரு. ஹீரோ கூப்பிட்டு வரப்ப எல்லாமே ஓகேவா, வீடு செட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் கேட்குறப்ப எல்லாமே செட் ஆயிடுச்சு, ஆனால் வீட்டில் ஏதோ வித்தியாசமான பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன், என்னமோ சத்தம் கேட்குது, ஏதோ அமானுஷ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வராரு. இப்போ ஹீரோனை காமிக்கிட்டாங்க. ஹீரோயின் குளிச்சு முடிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு பார்த்தா ட்ரெஸ்ஸு பின்னாடி ஒரு பொம்பளை போய் உட்காந்துக்கிட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு கல் விட்டு போச்சு. அங்கேருந்து ஓட்டுறாங்க. ஹீரோவும் ஃபாதரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு எங்கடா ஹீரோயினை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறப்ப நிறைய விஷயங்கள் கலைஞ்சி போயிருக்கு. எங்கே போனால் நம்மளுடைய செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தேடிட்டு போகிறாரு. ஃபாதர் உள்ளே வந்துட்டு அந்த பாக்ஸை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாரு. ஏதோ ஒரு சூனியக்கார பாக்ஸு போல இது அப்படின்னு சொல்லிட்டு மேலே கையை வைக்கலாம் தான் போவார். ஆனால் எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு கையை வைக்க மாட்டார். ஏதோ மந்திரம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோயினை தேடிட்டு போனால் ஹீரோயின் ஓடி போனதுக்கான தடயம் தெரியுது. அந்த பண்ணு மேலே போயிட்டு ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா செல்லக்குட்டி இங்கேண்டா வந்து உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னா ஹீரோயின் மயக்கத்தில் இருக்காங்க. ஹீரோயினை கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கிறாங்க. இப்போ அந்த ஃபாதர் ஹீரோ கிட்ட சொல்றாரு, அந்த பாக்ஸ் யார் இங்கே கொண்டு வந்து வச்சா, இதை பார்க்கும்போது எனக்கு டிபுக் மாதிரி தோணுது அப்படின்றப்ப டிபுக்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கிறாரு. ஹீரோ கிட்ட அவர் சொல்றாரு. ஹீரோவும் சர்ச் பண்ணி பார்க்குறாரு. டிபுக்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை மத யூதர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடியே ஒருத்தரை கொலை பண்ணி அவங்களுடைய ஆத்மாவை வெளியே வர வச்சு அதை பயங்கரமாக ஒரு ஆத்மாவாக மாற்றி கிட்டத்தட்ட பழிவாங்கிறதுக்காக சூனியத்தின் மூலமாக ஒரு கொடூரமான ஒரு ஆத்மாவை அந்த பாக்ஸுக்குள்ளே அடைச்சி வச்சுருப்பாங்க. அது போல் ஒரு பாக்ஸ் தான் இந்த பாக்ஸ் அப்படின்றப்ப ஹீரோக்கு அப்படியே அள்ளு விட்டு போச்சு. இந்த பாக்ஸை தூக்கி போட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. பாக்ஸுக்குள்ளே இருந்த ஆத்மா எப்பயோ வெளியே வந்துடுச்சு, அது உன்னுடைய பொண்டாட்டியோடைய உடம்புக்குள்ளே போயிடுச்சு அப்படின்றப்ப இப்போ நான் என்ன தான் பண்ண போகிறேன், என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கிட்டப்ப எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் வருகிறான், இதுக்கு மேலே ஃபஸ்ட்டு என்ன எழுதிருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த பாக்ஸை ஃபோட்டோ எடுத்து அவருக்கு அனுப்புகிறாங்க. அவர் அதை படித்து பார்த்துட்டு அவர் என்ன விஷயம் சொல்கிறாருன்னா, இது ஏதோ மந்திர தந்திரங்கள் மாதிரி தெரியுது, இது மனுஷ சக்திக்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தி மாதிரி தெரியுது, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவரை போயிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மும்பையில் இருக்க அவருடைய அட்ரஸை கொடுத்து அனுப்புகிறாங்க. ஹீரோயின் கிட்ட போய் சொல்லிட்டு ஒரு முக்கியமான வேலையாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மும்பைக்கு போயிட்டு ஒரு பரட்ட மண்டையினை மீட் பண்ணுறாரு. இவருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மத யூதர் தான். இவர்கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோ ஹெல்ப் கேட்குறாரு. நம்ம ஹீரோடைய வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனையை பற்றியும் சொல்லி அந்த டிபுக்கை பற்றி சொல்லி ஹெல்ப் கேட்குறப்ப டிபுக்லாம் ஒன்றுமே இல்லை, இந்த காலத்தில் அந்த விஷயம்லாம் நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்களா, இந்த காலத்து பசங்களாம் அதை நம்ப மாட்டீங்களே அப்படின்ற மாதிரி இது எல்லாமே ஒரு கட்டுக்கதை அப்படின்றாரு. இந்த டைமில் அங்கே மார்க்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவரான். இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த தாத்தாவுடைய பையன் தான். அவன் ஒரு அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. நம்ம ஹீரோ ப்ளீஸ் நான் சொல்கிறதுலாம் உண்மைதான், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நான் கண் கூட பார்க்குறேன், கண் கூட நடக்குது அப்படின்றப்ப நீங்கள் வந்து கிளம்புப்பா, என்னால் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு அப்படின்றப்ப ஹீரோயின் கால் பண்ணுறாங்க. ஹீரோ அட்டன் பண்ணி என்னமா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ஒரு சந்தோஷமான விஷயம், நீங்கள் அப்பா ஆக போகிறீங்க அப்படின்றப்ப ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் குழந்தை பிறக்க போகுது. இந்த விஷயத்த ஹீரோ சந்தோஷம் தாங்க முடியாமல் பக்கத்தில் இருக்கவங்க
கிட்ட சொல்றப்ப இப்போ நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெள்ளமுடி தாத்தா பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பி வந்து ஹீரோயினை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அப்படியே வந்து ஹக் பண்ணுறப்ப இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. அந்த தாத்தா என்ன விஷயம் சொல்லியிருப்பாருன்னா, அந்த டிபுக் அந்த கொடூர ஆத்மா இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆத்மா யாருடைய உடம்புக்குள்ளே போகுதோ அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குமா. இப்போ பொண்ணுடைய உடம்புக்குள்ளே போயிடுச்சுன்னா அது வந்துட்டு ஒரு மனுஷனாக பிறக்க கூட ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சொல்லி அமைச்சிருப்பாரு. இந்த விஷயத்தை கேட்டு ஹீரோ பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. நம்ம ஹீரோ மறுபடியும் போயிட்டு அந்த தாத்தா கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப பார்த்தா அந்த தாத்தா நட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த தாத்தா செத்து போயிட்டு இருக்காரு. அட பாவீங்களா, எனக்கு நீ ஹெல்ப்புக்கு இருந்த ஒரு ஆள் இறந்து போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன்கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்கிறப்ப நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் கொஞ்சம் நாள் ஆகட்டும், ஃபஸ்ட்டு அந்த குழந்தை வளரட்டும், அந்த குழந்தை வளர்ந்தாதான் அந்த குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும். ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சா மட்டும்தான் அடுத்த விஷயங்களை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு தாயத்தை கொடுக்குறாரு. இந்த தாயத்தை கொண்டு போயிட்டு வீட்டில் மாட்டி வைங்க, வீட்டில் இருக்கிற எல்லா கண்ணாடியுமே உடச்சி போட்டுருங்க, கண்ணாடி இருக்கிற வரைக்கும் டிபுக்கோடைய சக்தி பயங்கரமாக அதிகமாகிட்டே இருக்கும், கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷன் தான் அதுக்கு வந்துட்டு பயங்கரமான சக்தியை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப ஹீரோ போயிட்டு எல்லா கண்ணாடியுமே உடச்சி போட்டுடுறாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் நாள் ஆகுது. ஹீரோயினும் சேர்ந்துட்டு வாக்கிங் போயிட்டே இருக்கிறப்ப அந்த நாயை பார்க்குறாங்க. அந்த பக்கத்து வீட்டு அங்கிள் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த அங்கிளுடைய பொண்ணு நாயை மேய்ச்சிட்டு வந்துட்டே இருக்கிறப்ப இந்த நாய் நம்ம ஹீரோனை பார்த்துட்டு பயங்கரமாக குலைக்குது. அந்த லேடிக்கே பயங்கர டவுட்டாக இருக்குது, உங்கள் ஒய்ஃப்னா என்னுடைய நாய்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமே, எதுக்கு குலைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப எனக்கு தெரியல, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கே நடந்து போகிறாங்க. டக்குன்னு நாய் பொத்துன்னு கீழே ஒழுகுது. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. அன்றைக்கி நைட்டு காமிக்கிறாங்க. ஹீரோ தூங்கிட்டு இருக்கிறப்ப யாரோ நடந்து போகிற மாதிரி சத்தம் கேட்குது. பக்கத்தில் இருக்க கண்ணாடி அப்படியே நொறுங்குது. ஹீரோ பயந்துக்கிட்டு எந்திரிக்கிறாரு. பக்கத்தில் பார்த்தா ஹீரோயினை காணும். இவ அத்தராத்திரில் எங்கடா போனா அப்படின்னு சொல்லிட்டு வீடு முழுக்க தேடி பார்க்குறாரு. எங்கே தேடி பார்த்துமே ஹீரோயினை ஆளை காணவே காணும். அப்படியே வெளியே போயிட்டு பார்க்குறாரு. வெளியே போயிட்டு பார்க்குறப்ப அங்கே இருக்கிற மதில் செவரு மேலே ஹீரோயின் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஏமா அங்கே என்னமா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப பக்கத்தில் ஏதோ ஒரு பை மாதிரி வச்சுருக்காங்க. அந்த பையிலேருந்து அப்படியே ரத்தம் ஊற்றிக்கிட்டே இருக்குது. சும்மா அப்படியே டை வச்சு அங்கேருந்து எகிரி கீழே இறங்குவாங்க பாருங்க. ஹீரோக்கு ஒரு செகண்ட் அல்லு விட்டுரும், என்னடா இந்த பொண்ணு இப்படிலாம் பண்ணுறா, நிறை மாத கர்ப்பிணியாக இருந்துக்கிட்டு அவ்வளோ தூரத்தில் எகிரி குதிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்குறாரு. அதுவும் ரொம்ப அசால்ட்டாக எகிரி குதிச்சிருப்பாங்க. ஹீரோவை பார்த்தோன்னே ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ வெட்டிக்கிட்டே போகிறாரு. டக்குன்னு பார்த்தா ஹீரோயினை ஆளை காணும். இப்போ ஹீரோயின் ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கிறப்ப அந்த மந்திரவாதி இருக்கான் பார்த்தீங்களா, அந்த மந்திரவாதி வந்துட்டு ஹீரோயினை பார்த்துட்டான். ஹீரோயினை பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட கேட்குறான், நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப எஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு சத்தம் கேட்குது. இந்த மந்திரவாதி அப்படியே நம்ம ஹீரோயினுடைய தலைக்கு மேலே கையை வைக்கிறப்ப ஹீரோயின் மயக்கம் போட்டு கீழே விழுகிறாங்க. இந்த சமயத்தில் ஹீரோவும் வந்துட்டு இருப்பாரு. ஹீரோ அப்படியே ஹீரோயினை தூக்கிட்டு போயிட்டு வீட்டில் படுக்க வைக்கிறாரு. டாக்டர்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஊசியை போட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ அந்த மந்திரவாதி நம்ம ஹீரோவிட்ட என்ன விஷயம் சொல்கிறான்னா, நாளைக்கு நீ வேலை செய்கிற இடத்த நான் வந்து பார்க்கணும் அப்படின்றான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கூப்பிட்டு போயிட்டு காமிக்கிறாரு. அந்த இடம் முழுக்கவே ரொம்ப டேஞ்சரான பகுதி, யாரும் உள்ள வரக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் எழுதி ஒட்டி வச்சிருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் பார்த்தோன்னே ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிட்டான். ஆனால் அவன் என்ன விஷயத்தை கண்டுபிடிச்சான் அப்படின்ற விஷயத்த நமக்கு சொல்ல மாட்டாங்க. நெக்ஸ்ட் ஒரு தாத்தாவை மீட் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோவை கூப்பிட்டு போயிட்டு அந்த தாத்தா கிட்ட இந்த டிபுக்கை பற்றிலாம் விசாரிக்கிறப்ப, நான் ஒன்றும் யூதன் இல்லை, நான் சின்ன வயசாக இருக்கிறப்ப யூதனா இருந்தேன், அதுக்கப்புறம் ஒரு கிறிஸ்டியன் பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டேன், இப்போ யூதன் இல்லை அப்படின்றாரு. நெக்ஸ்ட் இவர் வந்துட்டு ஒரு புக்கை பற்றி கேட்குறாரு. புக் இருக்குது, ஆனால் அது எங்கே இருக்குன்னு தெரியல, நீங்களே போயிட்டு தேடி எடுத்துக்கோங்க அப்படின்றப்ப இவங்க போயிட்டு தேடி பார்க்குறாங்க. அப்படி தேடி பார்க்குறப்ப ஒரு புக்கு கிடைக்குது. இந்த புக்கை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ட்ராவுடைய அப்பா தான் எழுதியிருப்பாரு. எஸ்ட்ரா யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கில் போட்டிருக்கு. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு அந்த புக்கை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. ஃப்ளாஷ்பேக்கில் 1941 அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம எஸ்ட்ரா வந்துட்டு ஒரு பயங்கர பணக்கார வீட்டு பையன், ஆனால் ஒரு ஏழை வீட்டு பொண்ணை லவ் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு ஒரு கிறிஸ்டியன் பொண்ணு, இவங்க வந்துட்டு யூதர்கள். நம்ம எஸ்ட்ரா அவங்க அப்பாவுடைய பிஸ்னஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவங்க அப்பாவுக்கு இந்த பிளாக் மேஜிக் மேலே நம்பிக்கை ஜாஸ்தி அப்படின்னு காமிக்கிறாங்க. எஸ்ட்ரா போயிட்டு வர நிறைய கிஃப்ட்லாம் வாங்கி கொடுக்குறாரு. ரெண்டு பேருக்குள்ளேயுமே ரொமான்ஸ் ஆகிடு. இந்த பொண்ணு ஒரு நாள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறப்ப, நான் கூடிய சீக்கிரமே வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், எப்படியாச்சும் எங்கள் அப்பா கிட்ட நான் போயிட்டு சம்மதம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்கேருந்து கிளம்பி போயிட்டு அவங்க அப்பா கிட்ட, இப்படி ஒரு பொண்ணை நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், அந்த பொண்ணுடைய வயிற்றில் என்னுடைய கரு உருவாகி வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்றப்ப, நீ நம்மளுடைய மதத்தையே அசிங்கப்படுத்துற, அது ஒரு கிறிஸ்டியன் பொண்ணு, நம்ம யூதர்கள், எந்த காரணத்தை கொண்டு அந்த பொண்ணை என்னால் ஏற்றிக்கவே முடியாது, உங்கள் ரெண்டு பேருடைய கல்யாணம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டாரு. எஸ்ட்ரா மனசுடைஞ்சு போயிட்டான். இங்கே இந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த அப்பா அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டு பயமாக போட்டு பொலன்னு புலகுறாங்க. யார் இந்த கர்ப்பத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அந்த பொண்ணு சொல்லவே மாட்டா. சொல்லலாம் இந்த ரூமுக்குள்ளேயே கடை வெளியே போகாது அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் போட்டு பூட்டி வச்சுட்றாங்க. பல மாசங்கள் அந்த பொண்ணு ரூமுக்குள்ளேயே இருக்கா. எஸ்ட்ரா வருவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசி வரைக்கும் எஸ்ட்ரா வரவே இல்லை. எஸ்ட்ரா எழுதினா லெட்டர் மட்டும் கிடைக்குது. லெட்டரில் எஸ்ட்ரா என்ன விஷயம் எழுதியிருக்கானா, மதத்தை காரணம்
காட்டி நம்ம 2 பேரையும் பிரிச்சுட்டாங்க, நான் உன்னை பயங்கரமாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் எங்கள் அப்பாவுடைய பேச்சை என்னால் மீற முடியாது, என்னை மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அமைச்சிருக்கான். இந்த பொண்ணுக்கு இந்த விஷயத்தை பார்த்தோன்னே பயங்கரமாக கோவம் வருது, என்ன பண்ணுறதுனே புரியல. இந்த பொண்ணு போயிட்டு தூக்க மாட்டிக்கிட்டு இறந்து போயிட்டா. இந்த விஷயத்தை பார்த்த ஊர் மக்கள்லாம் பயங்கரமாக காண்டாகிறாங்க. அதுவும் அந்த எஸ்டா வந்துட்டு ஒரு கிஃப்ட் பண்ணியிருப்பான் பார்த்தீங்களா, ஒரு ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டே அந்த பொண்ணு தூக்க மாட்டிக்கிட்டா. நெக்ஸ்ட்டு இந்த பொண்ணுடைய ரூமில் செக் பண்ணி பார்க்குறப்ப அந்த லெட்டரை கண்டுபிடிக்கிறாங்க. எஸ்டா தான் எழுதுனா அப்படின்ற விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டு அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் திரண்டு போயிட்டு அவனை போட்டு தரலான்னு பார்க்குறப்ப எஸ்டாவும் அவங்க அப்பாவும் காரில் போயிட்டு இருக்காங்க. ஊர் மக்கள்லாம் தடுத்து நிப்பாட்டிட்டு உன்கிட்ட பேசணும், என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறப்ப நீ போகாதடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. நீ மட்டும் வரல, அவங்க 2 பேரையும் போட்டு தள்ளுறோம் அப்படின்றப்ப முடிஞ்சதை பார்த்துக்கோங்க, கார் எடுறா போகலாம் அப்படின்றாரு. இது ஒரு துபாய் ஒரு கார் போல, அந்த பழங்காலத்துலாம் ரொம்ப ஸ்லோவாக தானே கார் போகும், கார் பொறுமையாக போகுது. அதுக்குள்ளே இவங்க ஓடி போயிட்டு எஸ்டாவை தூக்கி பொலன்னு பொழுகிறாங்க, செம்மடிக்கிறாங்க. அவங்க அப்பா எப்படியோ எஸ்டாவை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் சேர்க்கிறப்ப எஸ்டா கோமா ஸ்டேஜ்க்கு போயிட்டு இருக்கான். இவனை எங்களால் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்படியே இது மேலே கோமா ஸ்டேஜில் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால கடுப்பான அவங்க அப்பா வந்துட்டு சோனியத்தை நாடி போயிட்டு இந்த ஊரையே நான் சும்மா விட மாட்டேன், இந்த கேரளாவையே அடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிபுக் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பையனையே சாகடிச்சு பழி வாங்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு பிரேதாத்மாவை உருவாக்கி அந்த பாக்ஸுக்குள்ள அடைகிறாரு. அந்த டெட் பாடியை கொண்டு போயிட்டு கடல்ல போட்டு டெட் பாடிக்கு பதிலாக யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொம்மையை கொண்டு போயிட்டு புதைச்சி வைக்கிறாரு. கேரளாவில் இருக்கிற கடைசி யூதன் எப்போ வெளியேறானோ அதுக்கப்புறம் இந்த டிபுக் அப்படின்ற இந்த பயங்கரமான கொடூரமான ஆத்மா வந்துட்டு ஒரு மனுஷனுக்குள்ள புகுந்துக்கிட்டு இந்த கேரளாவை அழிக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு பழிவாங்கத்துக்காக செட் பண்ணி வச்சிருக்கான். இப்போ அப்படியே ரியல் டைமில் காமிக்கிறாங்க. இந்த புக்கை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்டாவுடைய அப்பா தான் எழுதியிருப்பாரு. இதை படித்து பார்த்துட்டு பயமாக ஷாக் ஆகுறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப இப்போயே நிறைய டைம் கடந்து போயிடுச்சு, சீக்கிரமாக நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது, ஃபஸ்ட்டு அந்த கல்லறையை நோண்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோடனே இந்த மந்திரவாதியும் ஃபாதரும் சேர்த்துக்கிட்டு ஏதோ குசுன்னு ரகசியம் பேசிட்டாங்க. அவங்க என்ன ரகசியம் பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட சொல்ல மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட அந்த போலீஸ் இருக்காரு பார்த்தீங்களா, அவரும் வந்துட்டு இங்கே என்ன விஷயம் தான் நடக்குது, ஏதோ பயங்கரமாக நடக்குதுன்னு நினைக்கிறேன், ஆனால் ஏதோ ஒரு விஷயத்த என்கிட்ட மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப டக்குன்னு அந்த ஃபாதர் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சுட்டு ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுவும் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த போலீஸ்காரனும் மந்திரவாதியும் சேர்ந்துக்கிட்டு ஒரு சுடுகாட்டுக்கு போகிறாங்க. அங்கே எதுக்காக போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த புக்கு சொல்கிறது எல்லாமே உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போகிறாங்க. இந்த புக்கு சொல்கிறது உண்மை அப்படின்னா இவங்க தோண்டி பார்க்க போகிற அந்த கல்லறையில் எந்த டெட் பாடியும் இருக்கக்கூடாது, பொம்மை தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த சுடுகாட்டுக்குள்ளே எகிரி குச்சி போயிட்டு நோண்டி பார்க்குறப்ப உள்ளுக்குள்ளே பொம்மை தான் இருக்குது. கண்டிப்பாக இது எல்லாமே உண்மை தான், எப்படியாச்சும் சீக்கிரமாக அந்த ஆத்மாவை நம்ம அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. எனக்கு முக்கியமாக 10 யூதர்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு மந்திரவாதி சொல்கிறப்ப அது நான் ஏற்பாடு பண்ணுறேன், பக்கத்து மாநிலங்கள்லேருந்து வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு பார்க்குறப்ப நம்ம ஹீரோவை காணும். ஹீரோ எங்கே போயிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய மாமியாரை கூப்பிட்டுட்டு வர போயிருக்காரு. சமயத்தில் அவரும் வந்துட்டாரு. வந்துட்டு பார்த்தா இப்போ ஹீரோயினை காணும். என்னடா ஒவ்வொருத்தராக காணாமல் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடி பார்க்குறப்ப ஹீரோயின் பேய் மாதிரி பண்ண மேலே போயிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு ஹீரோ மேலே போயிட்டு செல்லகுட்டி நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப டக்குன்னு அந்த போலீஸ்காரன் பின்னாடி பக்கமாக வந்துட்டு ஹீரோடைய புறமண்டிலேயே போட்டு நடிக்கிட்டான். டே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்குள்ள ஹீரோ மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு. ஹீரோவை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஹீரோ இப்போ கண்ணை முடிச்சு பார்த்துட்டு அட எடுபட்ட பசங்களா என்ன கட்டி போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப எஸ்டா உன்னுடைய உடம்புக்குள்ள தான் இருக்கான் அப்படின்றாங்க. டேய் சத்தியமா அப்படிலாம் இல்லடா, ப்ளீஸ் டா என்ன அவுத்து விடுங்கடா அப்படின்றப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் வெளியே ஓடி போனாங்க பார்த்தீங்களா, அப்போ கூட ஹீரோ தேடிட்டு போனாரு. அந்த சமயத்தில் ஹீரோயின் டக்குன்னு பறக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஹீரோயினுடைய உடம்புக்குள்ள இருக்கிற எஸ்டாவுடைய ஆத்மா ஹீரோவுடைய உடம்புக்குள்ள போயிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் தான் கரெக்டாக அந்த மந்திரவாதி அங்கே வந்துட்டு ஹீரோயினை பார்த்துட்டு யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. ஆனால் அந்த சமயத்தில் நான் எஸ்டா அப்படின்னு சொன்னது ஹீரோயின் கிடையாது, ஹீரோ தான் சொல்லியிருப்பாரு. அந்த விஷயத்தை இப்போ காமிக்கிட்டாங்க. ஹீரோவுடைய உடம்புக்குள்ள எஸ்டாவுடைய ஆத்மா எதுடா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம ஹீரோவில் மட்டும்தான் ஒரே கிளிக்கில் இந்த கேரளாவையே அழிக்கக்கூடிய சக்தி இருக்குது. நம்ம ஹீரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அந்த கழிவில் ஜஸ்ட் ஒரு தீப்பொறி பட்டா மட்டும் போதும் இந்த கேரளாவே அழிஞ்சு போயிடும். அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான பவர் இருக்குது. இந்த விஷயத்தை எப்படியோ எஸ்டாவுடைய ஆத்மா தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோவுடைய உடம்புக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரவாதி சொல்கிறாரு. டக்குன்னு நம்ம ஹீரோவுடைய உடம்புக்குள்ளேருந்து அந்த எஸ்டாவுடைய ஆவி டக்குன்னு பொழந்துக்கிட்டு வெளியே வந்து பயங்கரமாக கத்த ஆரம்பிக்குது. ஒழுங்கு மரியாதை என்னை விட்டுங்கடா அப்படின்னு சொல்கிறப்ப டக்குன்னு சாதாரண மக்கள்லாம் வெளியே போயிட்டு இந்த மத யூதர்கள்லாம் உள்ளே வந்துட்டு மந்திரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டேய் மந்திரத்தை நிப்பாட்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி பொலன்னு பொழக்குது. அப்படியே கையை காமிச்சா பறந்து போய் விழுகுறாங்க, கண்ணை காமிச்சா பறந்து போயிட்டு விழுகுறாங்க. நீங்கள் பயப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றப்ப செத்ததுக்கு அப்புறம் நினத்தடா பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு அந்த எஸ்டாவுடைய ஆத்மா அப்படியே பறந்து போயிட்டு கீழே வந்து டொமால்னு விழுந்து அந்த சேரெல்லாம் உடச்சி போட்டு எந்திரிச்சு ஓடி போயிட்டு இந்த மந்திரவாதியோட கழுத்தை பிடிச்சி பயங்கரமாக நடிக்குது. ஒரு பயங்கரமாக கத்துறாரு. மற்றவங்களாம் வந்துட்டு எப்படியோ காப்பாற்றுறாங்க. பிடிச்சி வலிச்சு தள்ளி விட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ மயக்கம் ஆயிட்டாரு. ஹீரோயின் இந்த விஷயத்த பார்த்துட்டு புருஷனுக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப ஹீரோனுடைய கழுத்தை பிடிச்சி அப்படியே
அப்படியே தூக்குது. ஹீரோயின் பயங்கரமாக துடிக்கிறாங்க. அந்த சமயத்தில் நம்ம ஹீரோவுடைய உண்மையான மனசு வெளியே வந்துட்டு நம்ம பொண்டாட்டியை நம்ம இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே பொறுமையாக இறக்கி விடுது. இவங்களாம் மந்திரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டக்கு நம்ம மந்திரவாதி ஒரு சங்கரத்து ஊத ஆரம்பிக்கிறாரு. ஒரு பிபி மாதிரி இருக்கிறது ஊத ஆரம்பிக்கிறாரு. அதை ஊதுறப்ப டக்கு நம்ம ஹீரோ பறந்து போயிட்டு பொத்தன்னு கீழே விழுகிறாரு. அந்த ஆத்மா வெளியே வந்துட்டு அதுவே அங்கேருந்து கீழே இறங்கி வந்து இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு அதுவே உட்காந்து அதுவே போட்டுக்கிட்டு இந்த சமயத்தில் ஹீரோக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட ஓடி போகிறாங்க. என்னங்க ஆச்சுங்க, ப்ளீஸ் எந்திரிங்க அப்படின்றப்ப ஏண்டி அவ்வளோ சீரம் உன்னை விட்டுலாம் நான் போக மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கண்ணை திறந்து பார்க்குறாரு. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. இந்த மந்திரவாதி இந்த பாக்ஸை கொண்டு போயிட்டு கடலில் தூக்கி போட்டுறாரு. இப்போ நம்ம ஹீரோனுக்கும் நார்மலாக குழந்தை பிறக்குது அப்படின்ற மாதிரி காமிச்சு ரொம்பவும் சந்தோஷமாக இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னொன்று இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நாளைக்கு ஒரு நல்ல படத்தோடு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே கனெக்ட்.